ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், அந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜு. ஓகேவா? அந்த பிரிட்ஜ் வந்து ஒர்க்கு எந்தளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு பாருங்கள். கூடிய சீக்கிரத்தில் கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சில மாதத்தில் இதை வந்து பார்த்திங்கன்னா மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இங்கெல்லாம் அப்ரிஷியேட் ஆகிடும். இப்போவே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துருச்சுன்னா நல்லா கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ நிறைய நேரத்தில் வந்து அங்கே கேட்டுக்கிட்ட வந்து ஹால்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனாலேயே பார்த்திங்கன்னா பெருமாள்பட்டு பக்கம் நிறைய பேர் வந்து வீடு வாங்கவே வந்து சங்கோஜப்படுவாங்க. எல்லாம் அந்த பக்கம் சிடிஹெச் ரோட்டில் தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் வந்து வந்துடுச்சு இல்லையா? இனிமேல் இங்கே இந்த பெருமாள்பட்டு சைடெல்லாம் நல்லாவே வந்து ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி வீடு வாங்கி வச்சவங்களுக்கு நல்ல லாபம் தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் தேர்ந்து போச்சு. அதே போல் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிருந்தேன். ஸோ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி நான் அந்த ரயில்வே ட்ராக்கை க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்திருந்தேன். ஸோ தேங்காய் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் வாங்குறதுக்கு இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் இப்போ இந்த ஒர்க் எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே இந்த பிரிட்ஜு கீழெல்லாம் நிறைய கடை போட்டிருப்பாங்க முன்னாடி. இப்போ வந்து அந்த கடையெல்லாம் அகற்றிருக்காங்க போல். கையில் காசு வச்சிருக்க மாட்டேன். நான் ஸ்கேன் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. ₹1 கூட கையில் வச்சிருக்க மாட்டேன். அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாவம் 2 காலும் இல்லாமல் வந்து காசு கேட்டுகிட்டு இருந்தார். எல்லாருக்கிட்டும் ஹெல்ப் பண்ணுங்கண்ணான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். நான் போகிறப்பவும் கேட்டார், நான் வந்தப்பவும் கேட்டார். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு மனசு கேட்கல. என்கிட்ட எப்போயுமே கேஷ் வச்சுருக்க மாட்டேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு நான் அந்த கடையில் எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கி அதில் ஒரு ₹10 அவருக்கு நான் வந்து கொடுத்துட்டு வந்தேன். சந்தோஷப்பட்டார். பாவம் 2 காலுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. எப்படியோ அவங்களுக்கு வேப்பம்பட்டில் சொந்த வீடு இருக்குது போல். இப்போ இவ்வளோ காசு இங்கே கிடச்சதை வச்சு ஆட்டோவில் தான் போகணும், ஆட்டோக்கே சரியாக போயிடும்லாம் சொல்லி கஷ்டப்பட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஆளுங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்குறப்ப யார் யாருக்கோ வந்து கடனை வாங்கி கொடுத்து உதவுனதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்குறப்ப ஒரு 10, 20, 50, 100 கொடுத்தா கூட நமக்கு புண்ணியமாக போகும்னு தோணுச்சு. ரயில் வண்டி வந்து கொண்டிருக்கிறது. எனது விழுப்பு பாதையை கடக்காதீர்கள். ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு பூ வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அங்கே வயசான லேடிஸ் தான் விற்கிறாங்க. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் எல்லாம் கிடையாது. கையில் காசு கொடுத்துட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா யார்கிட்ட போயிட்டு சும்மா கேட்டால் கொடுப்பாங்களோ இல்லையோன்னு சொல்லிட்டு நான் எப்பயும் பாதாம் மில்க் குடிப்பேன். இந்த கடைக்கு வந்து நான் பாதாம் மில்க் ஒரு ₹20 குடிச்சிட்டு ஒரு ₹100 வந்து அவங்களுக்கு நான் ஸ்கேன் பண்ணிவிட்டேன். ₹80 அவங்கக்கிட்ட நான் வாங்கிக்கிட்டு அந்த காசு வச்சு நான் பூ வந்து வாங்கிட்டு வந்தேன். ரோஸ் வந்து கிடச்சிது. ஸோ அந்த பாதாம் மில்க் ஷாப்க்கு ஆப்போசிட்லேயே ஒருத்தவங்க கிட்ட ஆல்ரெடி இன்னொரு பாட்டிக்கிட்ட வந்து சாமந்தி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால் அங்கேயும் போயிட்டு சாமந்தி வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லார்கிட்டேயும் வந்து நம்ம வாங்குறப்ப அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் தானே. அவங்களும் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல அந்த ₹1, ₹2. இந்த லாவண்யாவோட புருஷன் அந்த இத்திஷ் மாதிரி அடுத்தவங்ககிட்ட கடனை வாங்கிட்டு ஆப்ஸ்காண்ட் ஆகலைல்ல. காசு பற்றி கஷ்டம் தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம். இவ்வளோ வயசான காலத்துலேயும் அவங்க வந்து உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. இந்த இத்திஷ் அந்த எல்கே மாதிரி அவன் தானே சொல்லியிருந்தான் என்ன, அதனால் அவனை நான் திருப்பி சொல்கிறேன். காசுக்கு காசு வாங்கிக்கிட்டு கரெக்டாக கொடுக்குறேன்னு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம ஏமாற்றிக்கிட்டு ஊர் மேயுதுங்களே.
யார்கிட்டயோ போயிட்டு பொட்டை மாதிரி அடைக்கலத்தில் வாழுதுங்களே, நான் அந்த மாதிரி யாரோட புண்ணியத்துலேயும் வாழலைங்க, அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எப்போயும் நான் வாங்குகிற கடை, ஒரு கடை எனக்கு செட் ஆகிடுச்சுன்னா அதே கடையில் தான் வாங்க ட்ரை பண்ணுவேன். அதே போல் தான் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கும் மேலே இந்த கடையில் தான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் ஒரு சின்ன கடை வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடையும் வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்க. அடுத்தவங்க கிட்ட காசியை வாங்கிட்டு அவன் மேலே பொறாமையில் அவனை பார்த்தா ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ என்ன வந்து இந்த லாவண்யாவோட புருஷன் அந்த இத்தீஷ் 2 பேரும் சேர்த்து கடனாளி ஆகிட்டு நான் நடு ரோட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு நல்லா ப்ரீ பிளான்டாகவே அதுங்க வந்து என்ன இந்த வம்பலை மாட்டி விட்டு எங்கள் அம்மாவோட உயிரை வாங்கிட்டு நிம்மதியை கெடுத்துட்டு அதுங்க போயிடுச்சுங்க. இனி நான் செத்தாலும் அதுங்களுக்கு வந்து கவலை கிடையாது. அதுங்க மட்டும் யார்கிட்டயாவது போயிட்டு அடைக்கலம் புகுந்து நல்லா வக்கனையாக வாழுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா இதுங்களுக்கு? என்னென்ன வாங்கியிருக்கேன், எவ்வளோ வாங்கியிருக்கேன்னு பார்ப்போமா? வாழைப்பழம் வந்து அது அப்படியே 50 ரூபா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 920 கிராம்ஸ் இருந்தது. 1 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி. அது எவ்வளோ கொடுத்தாங்க? 50 ரூபா கொடுத்தாங்க. ஸோ தக்காளி எவ்வளோ போட்டிருக்காங்க? 1.5 கிலோ தக்காளி 83 ரூபாங்க. 1 கிலோ 55 ரூபா. ஸோ வெங்காயம் வந்து 3 கிலோ 75 ரூபா. 1 கிலோ 25 ரூபாய்க்கு விழுந்தது. ஸோ தேங்காய் பாருங்கள், 2 தேங்காய் வந்து 93 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ குடமிளகா வந்து 3 குடமிளகா 18 ரூபா. அப்புறமா புடலங்காய் 10 ரூபா. முள்ளங்கி 20 ரூபாவா, 2 முள்ளங்கி 20 ரூபா. கேரட் 2 20 ரூபா. இது உருளைக்கிழங்கு 1 கிலோ வந்து 32 ரூபா. ஸோ முருங்காய் 3 முருங்காய் 18 ரூபாய்க்கு கிடச்சிது. ஆப்பிள் பாருங்கள், 3 ஆப்பிள் 100 ரூபா. 3 ஆப்பிள் 100 ரூபா வாங்க. கருவேப்பிலை ஃப்ரீயாக கொடுத்தது. ஸோ வீல் சிப்ஸு 20 ரூபா. பன்னு 20 ரூபா. நல்லா சாஃப்டாக இருக்குது. இது சவ் எவ்வளோ தெரியுமா? சவ் 15 ரூபா. ஸோ பச்சை மிளகா 15 ரூபா. ஸோ கத்திரிக்காய் 20 ரூபா போல். கசகசா பாருங்களேன், எதுக்காவது ரெசிபி செய்கிறப்போ உதவுன்னு வாங்கினேன். 50 கிராமு 80 ரூபா வாங்க. விலை அதிகமாக இருக்குது கசகசா. மில்கி மிஸ்ட் பன்னீர் 120 ரூபா. ஸோ வெத்தலை பாக்கு 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இது வெத்தலை பாக்கு. ஸோ இது வந்து மஞ்சத்தூள் வந்து 200 கிராம் வாங்கினேன் 40 ரூபா. இது பாருங்கள், விபூதி வந்து 20 ரூபாவாம். 50 கிராமே 20 ரூபா. ஸோ இது பூ வந்து ரோஸ் 20, அதுக்கப்புறம் சாமந்தி 20. அப்புறமா ஒரு பாதாம் மில்க் குடித்தேன் ஒரு 20 ரூபாய்க்கு. அப்புறமா ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துக்கிட்டு இருந்தான், பாவம் அவருக்கு கால் இல்லை. சரி போகிறப்ப வரப்போ கேட்டார். நான் என்கிட்ட காசு எப்பயும் இருக்குது, அதை நான் ஸ்கேன் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் ஸ்கேன் பண்ணி ஒரு 10 ரூபா வாங்கி நான் அவருக்கு கொடுத்துட்டு வந்தேன். பாவம் கால் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு. எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல, செலவு எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல, பார்க்கணும் மொத்தமாக எவ்வளோ ஆயிருக்கும். ஸோ காய்கறி வந்து 380 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அந்த பாதாம் மில்க் கடையில் 20 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டு 80 ரூபாய் கையில் வாங்கிக்கிட்டேன். அதை வச்சு தான் பூ வாங்கியிருந்தேன் 40 ரூபாய்க்கு. ஓகேவா? அப்போ அதில் வந்து ஒரு பேலன்ஸ் 40 ரூபாய் கையில் இருக்குது. இது பாருங்கள், அந்த மஞ்சத்தூள் வாங்கின கடையில் 65. அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் 100 ரூபா. அதுக்கப்புறம் இது என்ன 50 ரூபான்னு தெரியல, என்ன வாங்கினேன் 50 ரூபாய்க்கு? ஆமாம், அந்த பன்னு. அதுக்கப்புறம் வீல் சிப்ஸ் வாங்கினேன் 10 ரூபா வந்து அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டேன். அதுக்கப்புறம் 120 ரூபா பன்னீர் வாங்கினது. அதுக்கப்புறம் 80 ரூபான்றது என்ன கசகசா. 93 ரூபான்றது தேங்காய். ஸோ இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நமக்கு 1000 ரூபாய் கிட்ட செலவு.